ஒரு சைவம் வளர்த்த பெரியார் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. சைவம் வளர்த்த பெரியார் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக சைவம் வளர்வதற்காக அரும்பாடுபட்ட பெரியவர்கள், ஞானிகள், சித்தர்கள் என்று சொல்லி பலருடைய வாழ்க்கை வரலாற்றை நாங்கள் தருவது வழக்கம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கை வரலாற்றை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் முன்னுதாரணமாக அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அமைந்திருக்கும் என்பது எங்களுடைய நம்பிக்கையாக இருக்கின்றது. காரணம், இன்று பலர் இறைவனை நாடி சென்றாலும், இறைவனை தேடி சென்றாலும், இறைவனுக்காக எத்தகைய தொண்டுகளை செய்கிறார்கள், அது மாத்திரமல்லாமல் இறைவனுடைய அந்த வழியில் எத்தனை பேர் நடக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கின்ற போது கேள்விக்குறியான ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. இன்று அநேகமாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், கோயில் திருவிழா காலங்கள், அது மாத்திரமல்லாமல் கோயில் விசேஷ நாட்களில் மாத்திரம்தான் நாங்கள் பல அடியவர்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. சிலரை பார்க்கின்ற போது வருடத்தில் ஏதாவது ஒரு நாள் விசேட தினங்களில் தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் பிரச்சனை என்று வருகின்ற போது இறைவன் என்னை கைவிட்டு விட்டானே, இறைவன் என்னை காப்பாற்றவில்லையே என்று சொல்லி இறைவனை குறை கூறுவது எல்லோருடைய வளமையான ஒரு செயற்பாடாகவும் இருக்கின்றது. அவ்வாறாக இல்லாமல் இறைவனை நாங்கள் எவ்வாறு பற்றி கொள்ள வேண்டும், இறைவனுக்காக எவ்வாறு தொண்டுகள் செய்ய வேண்டும், இறைவனுக்கு தொண்டுகள் செய்து அவன் மீது உண்மையான அன்பை வைக்கின்ற போது இறைவன் எங்களை எல்லா வழியிலும் காப்பான் என்பதற்கு பல விடைகளுக்கு உதாரணமாகத்தான் இவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அமைந்திருக்கின்றது. இவ்வாறாக இருக்கின்ற போது நாங்கள் ஒரு குறிப்பிட்ட விடயத்தை, ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குவதற்கே என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் கோயிலுக்கு செல்வதற்கு. ஆனால் அன்றைய கால சித்தர்களை நாங்கள் எடுத்து நோக்குகின்ற போது தங்களுடைய வாழ்க்கையை முற்றும் முழுதாக இறைவனுக்காக அர்ப்பணித்தவர்களாக இருக்கிறார்கள். குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற போது வாழ்க்கையில் தங்களுடைய குடும்பங்கள், பிள்ளைகள், மனைவி என்பதை தாண்டி இறைவனே முக்கியம். தான் அரசன் என்ற பதவியில் இருந்தால் கூட அதை கூட துறந்துவிட்டு எத்தனையோ பேர் எங்களுடைய இறைவனுக்காக தொண்டு செய்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கை வரலாறு மிக மிக வித்தியாசமான கோணத்தில் நகர்ந்து செல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஏதோ ஒரு பாடத்தை அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றினூடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வாறு இருக்கையிலே இன்று நாங்கள் பார்க்கக்கூடிய சைவம் வளர்த்த பெரியார் காலங்கிநாதருடைய வாழ்க்கை வரலாற்றை பொறுத்த வரைக்குமே இறைவனுக்கு தொண்டு செய்வதற்காக பல்வேறு அடியார்களுக்கு இவர் உதவி இருக்கிறார் என்று சொல்லிக் கொள்ள முடியும். இவரை அறியாமலே இவர் இறைவனுடைய வழியில் சென்றவராக இருக்கின்றார். குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற போது ஏதோ ஒரு வழியில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருப்போம், ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டிருப்போம். இவ்வாறு இருக்கையிலே இவருடைய வாழ்க்கை வரலாறு மிக மிக வித்தியாசமான கோணத்தில் நகர்ந்து செல்லக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக காலங்கிநாதரை பொறுத்த வரைக்குமே பலருக்கு உதவி செய்த ஒருவராக நாங்கள் சொல்லிக் கொள்ள முடியும். தன்னுடைய வாழ்க்கையை இறைவனுக்காக அர்ப்பணித்தவர் ஒருவராக இருக்கின்றார். இவருடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கின்ற போது எங்களுடைய மனதில் பல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு இருக்கின்ற காலங்கிநாதருடைய வாழ்க்கை வரலாறு தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்கலாம். காலங்கிநாதர் 3000 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்திருக்கின்றார். இவர் சித்திரை மாதம் அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர். மயன் சாதியில் விஸ்வகர்மமாக தோன்றியவர். திருமூலருக்கு முதன்மையாக சீடராக இருக்கும் பேறு பெற்றவர். 3 யுகங்கள் சமாதி கூடியிருந்தவர். பாரதத்திலிருந்து ககனகுலகையின் உதவியினால் விண்வெளியில் சீன நாட்டுக்கு சென்றவர். சீனாவில் சமாதி கூடியிருந்து மரணமில்லா பெருவாழ்வு பெற்றவர். அடிக்கடி சமாதியிலிருந்து வெளிப்பட்டு சீன நாட்டு பக்தர்களுக்கு தரிசனம் தந்ததுடன் அருளுதவிகளும் செய்து வந்தார். இவரது பெயர் வர காரணம் அரியானூர் கரிய பெருமாள் வரலாற்றில் இடம்பெற்றுள்ளது. அரியானூர் சேலம் மாவட்டத்தில் உள்ளது. கோயில் அரியானூர் பேருந்து நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் கஞ்சமலை அடிவாரத்தில் காட்டுக்குள் உள்ளது. இந்த பெருமாள் வரலாற்றுப்படி இந்த மகாசித்தர் சீன நாட்டில் உள்ள காலங்கி என்ற ஊரிலிருந்து இந்தியாவிற்கு வந்தவர். அதனால் காலங்கிநாதர் என பெயரை பெற்றார். பெரும்பாலானோர் கூறும் மற்றொரு காரணம், இவர் உடல், எலும்பு, தசை, இரத்தம், நரம்பு போன்ற அங்கங்களினால் ஆனதல்ல, காற்றையே உடம்பாக கொண்டவர். அதனால் காலங்கிநாதர் என்று காரண பெயரை பெற்றுள்ளார். இந்த உண்மை போகர் சத்காண்டம் 7000 இடம்பெற்றுள்ளது. திரோதாயுகத்தில் ஒரு சமயம் ஒரு மிகப்பெரிய நீர் பிரளயம் ஏற்பட்டது. மழை வெள்ளத்தில் உலகமே அழிந்துவிடும் போல் இருந்தது. மழை வெள்ளத்தில் பூமியே கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கிக் கொண்டிருந்த போது காலங்கிநாதர் ஒரு மலையின் உச்சியை நோக்கி மேலும் மேலும் ஏறி போய் கொண்டிருந்தார். ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் குழுமியிருந்த ரிஷிகள் பலர், இதற்கு மேலே செல்ல எங்களுக்கு சக்தி இல்லை, வினாடிக்கு வினாடி நீர்மட்டம் உயர்ந்து கொண்டே இருக்கின்றது, உன்னால் முடிந்தால் நீ மேலே போய்விடு என்று கூறினார்கள். மேலே ஏறி சென்ற காலங்கிநாதர் எதிரே மிகப்பெரிய புலி ஒன்று படுத்து கிடக்க கண்டார். பார்த்த மாத்திரத்தில் அது ஒரு புலி அல்ல, புலியுருவில் படுத்திருப்பவர் ஒரு மகா சித்தரை என்பதை உணர்ந்து கொண்டார். மேலும் உயரே செல்ல செல்ல காலங்கிநாதர் ஒருவர் பின் ஒருவராக மக்ஷ ரிஷியையும், கூர்ம ரிஷியையும், வராக ரிஷியையும், நரசிம்ம ரிஷியையும் கண்டார். மேலும் உயரே செல்ல செல்ல வாமன ரிஷி, பரசுராம ரிஷி, ராம ரிஷி, பலராம ரிஷி, பௌத்த ரிஷி,
கல்கி ரிஷி ஆகிய 10 ரிஷிகளையும் சந்தித்து ஆசி பெற்றார். இவர்களையே கலியுக மனிதர்கள் திருமாலின் தசாவதாரங்கள் என்று கூறியுள்ளனர். சதுரகிரியில் காலங்கிநாதர் என்கின்றதான 30 பாடல்களை கொண்ட நூலில் தன் தவ வாழ்க்கையை பற்றி காலங்கிநாதரே கூறியுள்ளார். காலங்கிநாதர் சதுரகிரி மலைப்பகுதியில் நீண்ட காலம் தவ வாழ்க்கை வாழ்ந்தார். அக்காலத்தில் அம்மலை குகைகளில் நீண்ட கால தவத்தில் ஈடுபட்டிருந்த உயர்நிலை சித்தர்களையும் மகாரிஷிகளையும் பற்றி கூறியுள்ளார். 9ஆம் பாடலில் அம்மலைக்கு சதுரகிரி என்று பெயர் பெற காரணம் வேதங்கள் 4 ஒன்றாய் சாந்திங்கு ஓரிருவாய் சமைந்ததாலே என்கிறார். இதே பாடலில் இங்குள்ள மகாலிங்கரின் அடியை போற்றி விண்ணவரும் மன்னவரும் உயர் முனிவர் சித்தர் என பெயர் பெற்றாரே என்கிறார். 11ஆம் பாடலில் அப்பகுதியில் நவசித்தர் குகை ஒன்றுண்டு நின்றிருந்த சித்தர்களை மனதுள் எண்ணி நிதானமாய் அவ்வழியில் போக வேண்டும் என்கிறார். அடுத்த 3 பாடல்களிலும் பாம்பாடி சித்தர், அத்திரி முனிவர், நாதந்த சித்தர், வேதாந்த சித்தர், குதம்பை சித்தர், ஞான சித்தர், மிருகண்டேயர், வரரிஷி, தவ சித்தர், யோக சித்தர், பதஞ்சலி முனிவர், வியாக்கிரமர், அகப்பை சித்தர், நாதரிஷி, வியாச முனிவர் ஆகிய சித்தர்களும் மகரிஷிகளும் வாழ்ந்து வரும் குகைகளை பற்றி கூறியுள்ளார். இவ்வாறு நாங்கள் பார்க்கின்ற போது இவருடைய வாழ்க்கை வரலாறு மிக மிக வித்தியாசமான கோணத்தில் நகர்ந்து செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த காலங்கிநாதர் என்கின்ற பெயர் வருவதற்கே பல காரணங்கள் இருக்கின்றன. நாங்கள் சாதாரணமாக ஒரு மனித உருவத்தை பார்த்தோம் என்று சொன்னால் இரத்தமும் சதையினாலுமான உடம்பை நாங்கள் பார்த்திருப்போம். ஆனால் காலங்கிநாதருடைய உடலானது முற்று முழுவதுமாக காற்றை கொண்ட உடலாக இருக்கின்றது. குறிப்பாக அவர் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு செல்லக்கூடிய சக்தி மிக்கவராக இருந்தார். அவர் இறைவனுடைய பல அவதாரங்களை கண்ட ஒருவராக திகழ்ந்தார். இவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாங்கள் பார்க்கின்ற போது அதிக காலங்களாக தவத்தில் வாழ்ந்த ஒருவர் என்று நாங்கள் சொல்லிக் கொள்ள முடியும். இவ்வாறு இருக்கையிலே இவர் தவம் செய்து கொண்டிருந்த போது ஒரு வணிகர் எவ்வாறு எல்லாம் தன்னுடைய அந்த இறைவன் மீது கொண்ட பக்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றார், அவர் எவ்வாறு எல்லாம் நிறைவேற்றி இருக்கின்றார் என்று சொல்லி பார்க்கின்ற போது கோயிலை கட்டுவதற்கு பொன் கொடுத்த வரலாறு என்கின்றதான கதையை நாங்கள் கூறிக்கொள்ள முடியும். காலங்கிநாதருடைய தொடர்ச்சியான வரலாற்றை மிக விரிவாக பார்க்கலாம். காலங்கிநாதர் சதுரகிரியில் தவம் இயற்றிக் கொண்டிருந்த காலத்தில் ஒரு நாள் வணிகன் ஒருவர் அவரிடம் ஓடி வந்து அவர் காலில் விழுந்து, ஐயனே, ஒரு சிவாலயம் கட்ட வேண்டும் என்ற ஆசையில் ஆலய திருப்பணி வேலையையும் தொடங்கிவிட்டேன். தொடக்க காலத்திலேயே கட்டடம் எழும்பும் பணியில் கையில் இருந்த செல்வம் எல்லாம் கரைந்து விட்டது. வீடு, நிலம் எல்லாவற்றையும் விற்று செலவு செய்து விட்டேன். திருப்பணியில் முழுமையாக ஈடுபட்டதில் தொழிலையும் விட்டுவிட்டேன். இப்போது உணவுக்கும் வழியின்றி திண்டாடுகின்றேன். செல்வந்தர்களும் மன்னரும் கூட எனக்கு உதவி செய்ய மறுத்துவிட்டனர். இப்போது எனக்கு உங்களை விட்டால் வேறு கதியில்லை என்று வேண்டி கதறினான். காலங்கிநாதரோ அவனுக்கு பதில் எதுவும் கூறவில்லை. இருப்பினும் வணிகன் மனம் தளரவும் இல்லை, முனிவரை விட்டு செல்லவும் இல்லை. இரவு பகலாக அவருக்கு தொண்டு செய்து கொண்டு அங்கேயே தங்கிவிட்டான். ஓரிரவு ஆழ்ந்த தூக்கத்தில் அவன் எப்போது நான் கோயில் கட்டுவேன், எப்போது என் ஐயனை பிரதிஷ்டை செய்வேன் என்று பிதற்றி கொண்டிருந்தான். அதை கண்ணுற்ற முனிவன் அவன் கோயில் கட்டவே விரும்புகின்றான் என்பதை புரிந்து கொண்டு அவன் மேல் இறக்கப்பட்டு அவனுக்கு உதவி செய்ய முடிவு செய்தார். மலை மேலிருந்த பல அரிய மூலிகைகளை கொண்டு பாகர தைலம் என்ற தைலத்தை தயாரித்து அதிலிருந்து சுத்த தங்கத்தை தயாரித்து கொடுத்தார். வணிகரும் அந்த தங்கத்தை விற்று திருக்கோயிலை கட்டி முடித்தான். மேலும் பாகர தைலம் பொங்கிக் கொண்டிருந்ததை கண்ட சித்தர் செம்பன் உண்டாகக்கூடிய அத்தைலத்தை தீயோரவரும் எடுத்து பயன்படுத்தக்கூடாது என்பதற்காக அதை ஒரு கிணற்றிலே தேங்க வைத்தார். அக்கிணற்றின் மேல் ஒரு பாறையை போட்டு மூடிவிட்டார். அதன் 4 புறத்திலும் வராகி, காளி, பேச்சியம்மை, கருப்பண்ணன் ஆகியோரை காவலுக்கு வைத்துவிட்டு மீண்டும் தவம் இயற்ற வேறொரு இடத்தில் சென்று விட்டார். இந்த வரலாறு சதுரகிரி தல புராணத்தில் உள்ளது. காலங்கிநாதர் சீன நாடு, இந்தியாவின் வடமத்திய பகுதிகளை எல்லாம் சுற்றி கொண்டு கடைசியாக தமிழகம் வந்து சேலம் மாவட்டத்தில் உள்ள கஞ்சமலையில் தவ வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். அப்போது மலையடிவாரத்தில் சுயம்புவாக 2 லிங்கங்கள் தோன்ற கண்டார். ஞான திருஷ்டியால் அந்த லிங்கங்கள் 2 லவன் குசன் என்று கண்டுணர்ந்தார். அந்த லிங்கங்களுக்கு அவை தோன்றிய இடத்திலேயே கோயில் கட்டி வழிபட்டும் வந்தார். கடைசியில் அங்கேயே ஜீவ சமாதியும் அடைந்தார். இவை யாவும் திரேதா யுகத்தில் நடந்து முடிந்தவை. இவையெல்லாம் நடந்து முடிந்து பல 1000 ஆண்டுகள் ஆகிவிட்டன. கலியுகம் தோன்றியே 5000 ஆண்டுகளும் கடந்து விட்டன. லவகுசர் கோயிலிலும் சித்தம் சமாதியும் சிதைந்து போய் காலத்தால் மண்மூடி புதைப்பட்டு விட்டன. ஒரு மூலவர் பெருமாள் சன்னதியும் துவயம் ஸ்தம்பமுமே அந்த கோயில் இருந்ததை அடையாளமாக எஞ்சி நிற்கின்றன.
சமீப காலத்தில் கஞ்சமலை பகுதியில் வாழ்ந்து வரும் சந்திர பிரகாசம் என்பவருக்கு சமாதி கூடிய காலங்கிநாதரின் திருவருள் கிடைக்கப்பெற்றது. தெய்வ நிலையில் வாழ்ந்து வரும் அந்த சித்தரின் அருளால் சந்திர பிரகாசம் என்பவர் உள்ளுணர்வில் நீண்ட காலத்துக்கு முன் அங்கு லவகுசர்களின் கோவில் இருந்தது. அவர்களுக்கு பக்கத்திலேயே காலங்கிநாதருடைய ஜீவ சமாதியும் இருந்தது. சீதாதேவியார் தன் இரு பிள்ளைகளுடன் அக்கினி பிரவேசம் செய்த போது லவன் குஷன் ஆகிய இருவரில் குஷன் மட்டும் தீயில் கருகிய கரிய மேனியுடன் வெளிப்பட்டு இங்கு கரிய பெருமாள் என்ற திருப்பெயருடன் கோயில் கொண்டுள்ளார். அருகிலேயே காலங்கநாதரும் கரடி சித்தர் என்ற பெயருடன் ஜீவசமாதி பூண்டுள்ளார் என்ற உண்மைகள் தோன்றின. அதனைத் தொடர்ந்து காலங்கிநாதரின் கட்டளையை தலைமேல் கொண்டு அருவ நிலையில் உள்ள அந்த மகா சித்தருடைய அனுக்கிரகத்துடன் சந்திர பிரகாஷர் கரிய பெருமாள் கோயிலை கஞ்சமலையில் அருகில் உள்ள அரியானூரில் சித்தர் சமாதி கூடிய இடத்திலேயே எழுப்பினார். இவ்வாறாக இவருடைய வாழ்க்கை வரலாறு தொடர்பாக நாங்கள் பல விடயங்களை பார்த்து கொள்ள முடியும். இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் எவ்வாறான விடயங்களை செய்தார் என்று சொல்லுகின்ற போது எங்களுக்கு நேரம் கூட போதாமல் இருக்கின்றது தான் சொல்லிக் கொள்ள முடியும். அவ்வளவிற்கு இவர் இறை தொண்டு செய்தவராகவும் மக்கள் மீது அதிக பிரியம் கொண்டவர்களாகவும் திகழ்ந்திருக்கின்றார். இவ்வாறு இருக்கையிலே காலங்கி சித்தருடைய வாழ்க்கை வரலாற்றின் தொடர்ச்சியை அடுத்த காணொலியில் பார்ப்போம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் கலன்ஸ்டா ஜெயக்குமார். நன்றி நேர்களே.